அதிமுக ஆட்சியும் ஒரு குடும்ப ஆட்சி தான். குடி கலாச்சாரத்தை பொது கலாச்சாரம் ஆக்கியது அதிமுக அரசு தான். மக்கள் நல கூட்டணியோடு விஜயகாந்த் உடன்பட்டு போகிறார். மும்முனை போட்டியாக அமைத்திட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறோம். ஆயிரத்தி 1967 தமிழகத்தில் காங்கிரஸ் யானை பலத்தோடு இருந்தது. அப்போது பயங்கரமான வலிமை மிக்க ஒரு கட்சி. அதை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற நிலை இருந்தது. அப்போ அண்ணா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. இப்போ அண்ணா தலைமையிலான திமுக பெரிய வாக்கு வங்கி பலம் கொண்ட கட்சி அல்ல. அப்போ அந்த கூட்டணியில் இடம்பெற்ற சுதந்திரா கட்சி, ராஜாஜி தலைமையிலான கட்சி, பெரிய வாக்கு வங்கி பலம் கொண்ட கட்சி இல்லை. கண்ணிய தமிழர் காயிதேமுல்லத்தவர்களின் தலைமையிலான முஸ்லீம் லீக் அதே மாதிரி வாக்கு வங்கி பலம் கொண்ட கட்சி அல்ல. அப்போது காங்கிரஸுக்கு மாற்றாக அண்ணா தலைமையிலான கூட்டணி களத்தில் இறங்கிய போது இதே விமர்சனம் தான் வந்தது. ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். 67 அண்ணா தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது. திமுக ஆட்சி அமைத்தது. அதே போன்றதொரு மாற்றம் 2017 நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம். இல்லை, விஜயகாந்த் இன்னும் தனியாக போகிறேன்னு அறிவிக்கலையே. இன்னும் 2 மாத காலம் இடைவெளி இருக்குது. மார்ச், ஏப்ரல், பிப்ரவரி, மார்ச் 2 மாத காலம் இருக்குது. இதற்குள்ளே இன்னும் எத்தனையோ கூட்டணி மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்குது. ஆனால் போட்டி என்பது திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி என்று தான் அமையும். இந்த 3 கூட்டணிக்குள் தான் எல்லா கட்சிகளும் கூட்டணி, மக்கள் நல கூட்டணி என்று மும்முனை போட்டியாகத்தான், உண்மையான போட்டியாக தேர்தல் களத்தில் இருக்கும். இந்த 3 அணிகளுக்குள் தான் மற்ற எல்லா கட்சிகளும் செட்டில் ஆகணும். எந்த அணியிலேயாவது இடம்பெற்றாக வேண்டும். இது கூட்டணிக்குள்ளேயே, மக்கள் நல கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, ஒருவருக்கொருவர் சந்தேகப்படுவது என்கிற நிலையை உருவாக்குவது, சந்தேகப்படக்கூடிய நிலையை உருவாக்குவது ஒரு அரசியல் சூழ்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். பிப்ரவரி 7, 8, 9 முதல் கட்ட தேர்தல் பிரச்சார பயணத்தை, மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்குகிறோம். இந்த தேர்தலில் வெள்ளம், சேதம் இது தொடர்பாக மட்டுமில்லை, வெளிப்படையான ஊழல் நிர்வாகம், மிக மோசமான குடி கலாச்சாரம், அதை ஒரு பொது கலாச்சாரமாக மாற்றிட்டாங்க. குடி கலாச்சாரத்தை பொது கலாச்சாரம் ஆக்கியது அதிமுக அரசு தான். திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் நடந்திருக்கிறது என்றாலும் அதிமுக ஆட்சி காலத்தில் அது வெட்கப்பட வேண்டிய ஒரு செயல் அல்ல என்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. எனவே வெள்ளம் மட்டுமல்ல, இந்த ஊழல், மது, மிக மோசமான ஒரு எதிர் மனோநிலையை, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனோநிலையை உருவாக்கி இருக்கிறது என்பது எங்களுடைய கணிப்பு. திமுக ஆட்சியை ஒரு குடும்ப ஆட்சி என்று சொல்வார்கள். அது வெளிப்படையாக தெரிவது. அதிமுக ஆட்சியும் ஒரு குடும்ப ஆட்சி தான். நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய அறிவிப்பு, அவருடைய குரல் முதல்வரின் குரல் தான். அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா, சுற்றிலும் நெருப்பு வளையம், நடுவிலே கற்பூரம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும் என்று கலைஞர் அப்போதே சொன்னார். எனவே நாங்களும் இப்போது அதைத்தான் சொல்லுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் தான் அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னவென்றால், அண்ணா வழியில் இந்த ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லுகிற இவர்கள் கலைஞர் வழியில்தான் ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பதை அவருடைய விளக்கம் உறுதிப்படுத்துகிறது. 2016 தேர்தல் களத்தை மும்முனை போட்டியாக
அமைத்திட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறோம். இருமுனை பூட்டியாகத்தான் அமைய வேண்டும் என்ற நிலை இருந்தால்தான் இந்த கேள்விக்கு நாங்கள் விடை சொல்ல முடியும். நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் மாற்றாக மக்கள் நல கூட்டணியை மக்கள் ஏற்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய முதன்மையான செயல் திட்டம். அவர் சந்திக்கிறாருங்கிறத விட அவரை மற்றவர்கள் சந்திக்கிறார்கள். நாங்கள் போய் சந்தித்தோம், திமுக அழைப்பு விடுத்தாங்க, பாரதிய ஜனதா நேரில் போய் சந்தித்தாங்க. இப்படி மற்ற கட்சிகள் அவரை சந்திக்கிறத அவர் தவிர்க்க முடியாது, வர வேணான்னு சொல்ல முடியாது. ஆமாம், அதனால் அவர் எல்லார்கிட்டையும் காய் நகர்த்திட்டு இருக்கிறாரு, அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்க முடியாது. அவருக்கு ஒரு வாக்கு வங்கி பலம் இருக்குது. அது மக்கள் நல கூட்டணிக்கு வந்தால் இந்த கூட்டணி ஒரு வலிமை பெற்ற சக்தியாக மாறும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவரை நாங்கள் எங்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தோம். கொள்கைகளில் சில மாறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் தேர்தலை பொறுத்தவரையில் முன்னிறுத்தக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக தமிழகத்தில் ஊழல், மது ஆகியவற்றை ஒழிக்க வேண்டும். இந்த 2க்கும் வித்திட்ட திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளின் ஆட்சி மீண்டும் மலரக்கூடாது. இந்த 3 கருத்துக்களில், குறிப்பாக இந்த 3 கருத்துக்களில் மக்கள் நல கூட்டணியோடு விஜயகாந்த் உடன்பட்டு போகிறார். அவரும் மக்கள் நல கூட்டணியின் கொள்கை எங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கூறியிருந்தார். அழைப்பு விடுத்த நிலையில் நாங்கள் எங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். முடிவு அவர் கையில்.